வீழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? கல்வாரி நாயகனே, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா? உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா? எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? பரிசுத்தம் நிறைந்தவனாய் என்னை பாரில் படைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவனாய் என்னை பாரில் படைத்தீரே. அசுத்தம் நிறைந்தவனாய் நான் அழிந்து போனேனே. அசுத்தம் நிறைந்தவளாய் நான் அழிந்து போனேனே. எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? உம்மிடம் வந்துவிட என்னில் ஒன்றுமே இல்லையா? உம்மிடம் வந்துவிட என்னில் ஒன்றுமே இல்லையா? நின் மனவாசலிலே நான் கதறிடும் பாவியையா? நின் மனவாசலிலே நான் கதறிடும் பாவியையா? எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? கல்வாரி நாயகனே, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா? உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா? எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த அருமையான நாளில கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக என் ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தேவ வார்த்தைக்கு ஆதாரமாக யோசுவா எழுதின யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தலைப்பு வசனமாக நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த நாளில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். ஆம், உலகத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவர். அந்த தேவன் நம்மோடு கூட இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு மேலான பெரிய சிலாக்கியம். அப்படியானால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனங்கள் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே நஷ்டங்களுக்குள்ளே அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது எப்படிப்பட்டதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருந்தால் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்க முடியும் என்பதை வேதத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக செபிக்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடன் இருந்து இஸ்ரவேலின் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கிறது, எப்படிப்பட்டதான நன்மைகள் அவனுக்கு உண்டாகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனங்களுடைய ஆசை என்ன? நான் இருக்கிற இடத்துல நான் மேன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் செய்கிற வேலை மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனமும் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழைக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான அனுபவத்துக்குள்ள இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மையான நிலைமையில இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அல்லது கர்த்தர் உங்களோடு இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்குமானால், நீங்கள் கர்த்தரோடு வாழ்ந்தால், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், நிச்சயமாகவே நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நம்முடைய தேவன் யார்? அவரை நம்புகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்க்கையில மேன்மைப்படுத்துகிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை வேண்டுமா? இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, வாழ்க்கையில மேன்மை அடைய முடியாமல் நீங்கள் அவதிப்படுகிறீர்களா, கஷ்டப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற நல்ல சுக பலன் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் இவைகளை பயன்படுத்தி உங்களால் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்வீர்களானால், பொய்யுரையாத வசனம் சொல்கிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுடைய தொழில மேன்மை இல்லாமல் இருக்கலாம், உயர்வு இல்லாமல் இருக்கலாம், உங்க பிள்ளைங்க உயரக்கூடாத சூழ்நிலை இருக்கலாம், உங்க வாழ்க்கையில வருமானங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அந்த தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் இரண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அல்லேலூயா. ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார். இரண்டாவதாக, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அந்த மனிதனை கர்த்தர் காரிய சித்தி உள்ளவனாக மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காரியங்களை சித்தி பெற வேண்டுமானால், நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், சமுதாயத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமானால், நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். காரிய சித்தி உள்ளவர்களாய் நாமளே மாற முடியாது. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஆகவே அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நம்மையும் அதே போல காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றுவார். வசனம் 3ல இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நாம் என்ன காரியங்களை செய்தாலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கலாம். முன்னேற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்காக பிரயாசம் எடுக்கலாம். ஆனால் உங்கள் பிரயாசம் கைகூடி வர பண்ண வேண்டுமானால் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. 127வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கற்றவர்களின் பிரயாசம் விருதா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்க கையடி செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அது ஆண்டவருடைய கிருபை உங்க கூட இருக்கணும். கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால தான் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் என்ன காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஒருவேளை நீங்க வியாபாரம் பண்ணலாம், தொழில் செய்யலாம், ஒருவேளை நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். நீங்கள் எதை செய்தாலும் அந்த காரியம் சித்தி பெற வேண்டுமானால், அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, யோசேப்போட கர்த்தர் இருந்தார், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். உங்களையும் ஆண்டவர் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமானால், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து என்னுடைய காரியங்களை சித்தி பெற செய்யும், வாய்க்க பண்ணும் என்று உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் கூட இருந்து உங்களையும் காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. இதன் பொருள் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, சாமுவேல் கர்த்தருடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வாயை திறந்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன், அவர் வார்த்தையை கேட்கிற தேவன், நீங்களும் நானும் சொல்லுகிற வார்த்தையை கணம் பண்ணுகிற தேவன். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை ஆண்டவர் கணம் பண்ணுகிறவர். சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தையையும் ஆண்டவர் தரையில விடவிடவில்லை. அத்தனை வார்த்தையையும் அவர் வாய்க்க பண்ணினார். அந்த வார்த்தையின்படியே நடந்தேறினது. இன்றைக்கு நாம் பிறரிடம் சொல்லுகிற வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுகிறோம். வருவேன் என்றால்
நாம் வரும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்ய முடிக்கும்படியாக கர்த்தரை உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மனிதர்கள் வாக்கு பண்ணுகிறார்கள், ஆனால் அதை செய்ய முடியவில்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், அதை அப்படியே செய்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களையும் நம்முடைய ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தபடியினால் சாமுவேல் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார். 20வது வசனம் சொல்கிறது, சாமுவேல் கர்த்தரின் தீர்க்கதரிசி என்பதை சகல இஸ்ரவேலர்களுக்குள்ளும் விளங்க பண்ணினார். நாம இருக்கிற இடத்துல நாம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் சகல ஜனங்களுக்கும் விளங்க பண்ணுவார். ஆமென். சாமுவேலோட கர்த்தர் இருக்கும் பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசி என்பதை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணினார். அப்படியானால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதை நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம பழகிற மக்கள் மத்தியில் அதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். விளங்க பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உதாரணமாக நீங்க ஒரு வருத்தப்பட்டக்காரருக்கு, பிளவீனமானவர்களுக்கு நீங்கள் செபிக்கும் பொழுது உங்க செபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுப்பார். அவங்க எத்தனையோ மருந்து மாத்திரையை சாப்பிட்டுருக்கலாம், எத்தனையோ மருத்துவர்களுக்கு செலவழித்திருக்கலாம், மருத்துவமனைக்கு போய் நாடி சுகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்கிற நீங்க போய் அவங்களுக்கு செபிக்கும் பொழுது அந்த செபத்தை கேட்டு கர்த்தர் அவங்களுக்கு சுகம் கொடுப்பார். எதற்காக? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை விளங்க செய்யும்படியாக. கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்த பொழுது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார், தரையில விழவிடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதே தேவன் இன்றைக்கும் மனமாறாமல் இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மையும் ஆசீர்வதித்து நாம் வாய் திறந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையை நிறைவேற்றும்படியான கிருபைகளை, திராணியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை சிலருக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கலாம், சில நன்மைகளை செய்கிறேன் என்று சொல்லி, சில உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி. உங்களுடைய சூழ்நிலை அதை நிறைவேற்றக்கூடாத சூழ்நிலையா இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க கர்த்தரோடு கூட இருந்தா, கர்த்தர் உங்க கூட இருந்தா, நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். நான்காவதாக, கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா நான்காவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமா? வேதம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை, நாம் செய்கிற தொழிலை, வேலைகளை, ஊழியத்தை நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற தேவன், அல்லது வளர்ச்சி அடைகிற தேவன், அல்லது பெருக பண்ணுகிற தேவன். அன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாமே, வானத்தை அண்ணாந்து பார். ஒருவன் வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததியை என்ன கூடும்? இன்றைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகிவிட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் புறஞ்சாதியா இருக்கிற நம்மை கர்த்தர் ரட்சித்து இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் மாறுகிறானே என்று சொன்னார். எதற்கு? ஆபிரகாமை போல உங்களையும் என்னையும் பெருக செய்யும்படியாக, வர்த்திக்க பண்ணும்படியாக ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைய செய்தது போல நம்மையும் கர்த்தர் நாளுக்கு நாள் இருந்து விருத்தி அடைய செய்வார். கடைசியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குது? 5வது குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொன்னான். அப்படியானால் ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரானால் 5வது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே கூட இருக்கிறார்.
ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரானால் அந்த மனிதனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது புலம்பலின் புஸ்தகத்துல, நாம் இம்மட்டும் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஏசாயா எழுதுகிறார், வலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால், கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல இருப்பாரானால், கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் நம்முடைய வேலைகளோடு கூட இருப்பாரானால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவர் கிருபையை கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதற்கு ஒரு சின்ன வழி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்துல நாம வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, நீங்க செய்யற தொழில்ல, நீங்க செய்யற ஊழியத்துல கர்த்தருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். வேதத்துல யாரெல்லாம் தன்னை தாழ்த்தினாங்களோ அவங்களுக்கு கிருபை அளித்தார். உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் ஜெபம் பண்ணும்படியா தேவாலயத்துக்கு போனார்களாம். ஒருவன், நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றையும் தசம வாங்கி கொடுக்குறேன். பக்கத்தில் நின்னவனை பார்த்து சொன்னாதோ, அவனை போல கூட இல்லைங்க, நான் ரொம்ப பரிசுத்தவான் என்று சொன்னான். மற்றவனோ தன்னுடைய முகத்தை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தினான். பாவி என்று என்னை தாழ்த்தினான், உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட நான் அருகதையற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு சென்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒடிந்து போய் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ற சூழ்நிலை இருக்கலாம். இல்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி ஒன்றுமில்லை என்று ஒப்பு கொடுப்பீர்களானால், தன்னைத்தான் தாழ்த்துறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உயர்வடைய வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை மேன்மையடைய வேண்டுமானால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை இந்த 2014ஆம் ஆண்டு கடந்த 7 மாத காலமா நம்மளை பாதுகாத்தது. கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம வயதில் உள்ள எத்தனையோ பேர், நம்மளை விட தடகாத்திரமா இருந்த எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. கர்த்தர் உங்களை என்னையும் இந்த பூமியில வச்சிருக்கார். எதற்கு தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆவது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த உலகத்தில் நாம் இதுவரைக்கும் குடியிருக்கிறோமானால் சத்தியத்தை மேய்ந்து கொண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அன்றைக்கு எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், ஆனால் இயேசுவை பெற்றெடுக்க மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? மரியாளுக்கு தேவ கிருபை இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்கும்படியாக, நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் இப்பொழுது நாம் கேட்ட இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உங்க சுற்று சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். உங்க சூழ்நிலைக்கு மேலானவர் தான் நாம் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு. அவர் உங்களோடு கூட இருந்து விட்டால் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் உங்களுக்கு சாதகமாக மாற்ற பண்ணுவார். ஒருவேளை நீங்க வியாதி படுக்கையில் இருக்கலாம், தோல்வியான சூழ்நிலை இருக்கலாம், நஷ்டமடைஞ்ச சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல நம்மை களிமண்ணை போல ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று இப்பொழுது நாங்கள் வேதத்தில் வாசித்தோமோ, அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை
இந்த வசனத்தை, வார்த்தைய, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. வாழ்க்கையில தோல்வியோடு நிக்கிற, வியாதியோடு நிக்கிற, பலவீனத்தோடு நிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை உயர்த்துவீராக, அவர்களை காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றுவீராக. அவர்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்து வருகிற மகத்துவமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கும்படியான கிருபைகளை நீர் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். வாழ்க்கையில முன்னேற முடியவில்லையே என்று ஏமாற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, அவர்களை தொடுவதாக. அவர்கள் செய்கிற வேலைகள், ஊழியங்கள், காரியங்களை கர்த்தர் கைகூடி வரப்படும். நீங்க அப்படி செய்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நான் இந்தியாவில் சென்னை பட்டணத்துல போரூர் என்ற இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். எனக்காக, ஊழியத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.